Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா குடும்பஸ்தன் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஃபேமிலி காமெடி டிராமா மூவி. பயங்கரமா ஜஸ்டிஃபை பண்ணி பிரம்மாண்டமா படத்தை எடுத்து ரொம்ப ரியலிஸ்டிக்கான டிராமாவை ரியாலிட்டியோட ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு டெபியூட்டன் டைரக்டரா இருந்து ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மணிகண்டனோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தை பேக் டு பேக் ஹோல்டு பண்ணி உங்களை சிரிக்க வச்சிருக்கு. ஃபுல் ஃபிளெஜ்டான ஃபேமிலி டிராமா, அதுவும் வாய் விட்டு சிரிச்சு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான நிறைய சம்பவத்தை இந்த படத்துல பண்ணிருக்காங்க. சிவகார்த்திகேயன் துப்பாக்கி புடிங்க மணிகண்டன் கொடுத்த அளவுக்கு நிறைய சம்பவத்தையும் காமெடியும் சேர்த்து பண்ணியிருக்காரு மணிகண்டன் இந்த படத்துல. ஷார்ட்னோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ மிடில் கிளாஸ் பையனா இருக்காரு. வேலைக்கு போயிட்டு நார்மலா லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு லவ் பண்ண பொண்ணவே. அதனால அவருக்கு தொடர்ச்சியா என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, எதிர்பாராத நேரத்துல பண கஷ்டமும் பண தேவையும் இருக்கு. அந்த மாதிரி டைம்ல ஹீரோக்கு வேலை போகுது. குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. அம்மா பாத்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா பயணம் போகணுங்கிறாங்க, அப்பா வீட்டை ரெனோவேட் பண்ண சொல்றாங்க, அக்கா லேப்டாப் கேட்கறாங்கன்னு சொல்லி இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல மாட்டிக்கக்கூடிய கதையோட ஹீரோ அக்கா புருஷன் முன்னாடி கௌரவமா வாழ்ந்து காட்டணும், எப்பவுமே நம்மள மட்டம் தட்டுறவங்க முன்னாடி மாசா கெத்தா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரா, என்ன பண்ணாரு, கடனை எப்படி கட்டினாரு, ஒரு குடும்பஸ்தானா ஒரு குடும்பத்தை வழி நடத்த முடியாம எப்படி தட்டு தடுமாறி தயங்கி போய் நிக்கிறாருங்கிறதுக்கான பதிலா தான் இந்த படம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. காமெடிக்கெல்லாம் செமையா இருந்துச்சு. படத்துல நிறைய சீன்ஸ் ஆன் அண்ட் ஆஃபா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பாத்ரூம்ல உட்காந்து பேசி காமெடி பண்றதாகட்டும், வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட எமோஷனலா பேசி ஒரு ஹை மூமெண்ட்டை கிரியேட் பண்றதாகட்டும், நிறைய இடத்துல காமெடியை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. எந்த ஒரு இடத்துலயுமே எமோஷனல் ஓவர் டிராமா ஃபேமிலி சென்டிமெண்ட்னு சொல்லி குட் நைட் அளவுக்கு கூட போட்டு திணிக்காம ஃபுல் ஃபிளெஜ்டு ஒரு ஃபேமிலி ஸ்டாரா ஷைன் ஆக மணிகண்டன் இந்த படத்துல ரொம்பவுமே ட்ரை பண்ணிருக்காரு, எஃபோர்ட் போட்டிருக்காரு. பெர்ஃபார்மரா இந்த மூவில ஷைன் ஆகவும் ட்ரை பண்ணிருக்காரு. அதை தாண்டி நக்கலைட்ஸ் டீமோட சப்போர்ட் இந்த மூவிக்கு பேக் போனா அமைஞ்சிருக்கு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஃபேமிலி டிராமா. தமிழ் சினிமால விசு மாதிரியான ஒரு டைரக்டரை இன்ஸ்பயர் பண்ணி ஃபேமிலி காமெடி டிராமாவை இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரேட் பண்ண முடியுங்கிறதே ஒரு நல்ல டச்சா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா சட்டிலா சிம்பிளா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில விஷயம் ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் வாட்சபிளா டீசென்டா ரியலிஸ்டிக்கான டிராமாவை ரொம்ப ரியல் இன்டென்ஸை இன்ஸ்பயர் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ப்ரீ கிளைமேக்ஸ்ல மட்டும் எமோஷனல் சீன்ஸ் ஒரு ஹை பிட்ச்ல கொண்டு போயிருந்தாங்க. பட் கிளைமேக்ஸ்மே காமெடி டிராமாவை ரொம்ப ஹியூமரஸான வேல தான் கன்வே பண்ணி எண்ட் பண்ணி ஒரு லைட் ஹார்ட்டட் காமெடி டிராமாவை அதுவும் மலையாள மூவி ஸ்டைல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. சீரியல் பாக்குற டோன்ல ஜவ்வா இழுக்காம மெசேஜுமே காமெடியோட கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஒருத்தன் எப்படி வேணாலும் வாழலாங்கிறது வாழ்க்கை கிடையாது, ஒருத்தன் இப்படி வாழ்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான், எவ்வளவு தியாகம் பண்றான், அதனால அவன் வாழ்க்கை எப்படி மாறுனுச்சு, இந்த உலகம் அவனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுச்சு, இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் பசங்க காலேஜை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணி காதலிச்ச பொண்ணை கை பிடிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதனால எவ்வளவு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்கிறத ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான லீனியர் மெசேஜ் அழகா ஸ்டோரியா கன்வே பண்ணி சொன்னது சூப்பரா கிளிக் ஆஃப் ஆயிருந்துச்சு. காமெடி, கிளைமேக்ஸ், கண்டென்ட், கேரக்டரைசேஷன் சொல்லி மூவில எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்ததுனால வாட்சபிளான ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். மூவில ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலாம், கண்டிப்பா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த குடும்பஸ்தன் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 7.2 out of 10. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படமா அமைஞ்சிருக்கிறதுனால எல்லாருமே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.